செய்தி அரியலூர் மாவட்டம் பிளிச்சுக்குழி கிராமத்தில் கழிவு நீரை தேக்க தோண்டப்பட்ட குழியில் சிறுவன் விழுந்து பலியாகியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார். கோவிந்தராஜ், இது குறித்த மேலும் தகவல்கள். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே கழிவுநீர் வடிகாலுக்கு வெட்டப்பட்ட உறைகுழியில் விழுந்த 2.5 வயது சிறுவன் சர்வேஸ்வரன் பலியானது குறித்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே பிளிச்சிக்குழி கிராமம் காலனி தெருவைச் சேர்ந்தவர் ஐயாவு. இவர் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ஜெயலட்சுமி. இவர்களுக்கு 4 குழந்தைகள், 3 பெண் 1 ஆண் குழந்தை, 3 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை உள்ளனர். ஜெயலட்சுமி தனது மீதமுள்ள 3 குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு 2.5 வயது சிறுவன் சர்வேஸ்வரனை வீட்டில் விட்டுவிட்டு நேற்று காலை கூலி வேலைக்காக சென்று விட்டார். மாலை வழக்கம் போல் வேலை முடிந்து வீடு திரும்பி வந்த ஜெயலட்சுமி தனது 2.5 வயது சிறுவனை வீட்டில் காணாதது அங்கும் இங்கும் தேடி பார்த்துள்ளார். பக்கத்து வீடுகளிலும் விசாரித்துள்ளார். பக்கத்து வீட்டில் விசாரித்த பொழுது அப்பையன் மாலை வரை, அதாவது மதியம் 1 மணி அல்லது 2 மணி வரை இங்குதான் விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொன்னாங்க. இருந்தாலும் பையனை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் அந்த அம்மா தேடி அழுது புலம்பி இருக்காங்க. அப்புறம் பக்கத்து வீடு மற்றவங்க எல்லாம் தகவல் தெரிஞ்சு எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ பாத்தீங்கன்னாக்க எங்கும் அவங்களுக்கு கிடைக்காததுனால அந்த வீட்டுக்கும் பக்கத்திலேயே அந்த செப்டிக் டேங்க் அந்த இதுக்காக வேண்டி ஊராட்சி நிர்வாகம் சார்பா ஒரு குழி வெட்டப்பட்டிருக்காங்க. அந்த குழியையும் போய் தேடி பார்த்ததுல அந்த குழிக்குள்ளா இருக்க அந்த சிறுவன் சர்வேஸ்வரன் மயங்கி நிலையில கீழே விழுந்து கிடந்திருக்கான். அதை உடனே எல்லாம் கண்டுபிடிச்சி பிரிவின்னு குழிக்குள்ள இறங்கி அந்த பையனை தூக்கி பார்த்த பொழுது கொஞ்சம் நினைவு இருந்தது, அதாவது உயிர் இருந்திருக்கு. உடனே அவனை ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக இருசக்கர வாகனம் மட்டும்தான் வச்சுட்டு அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு நேரடியா வந்திருக்காங்க. ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு வந்த உடனே அங்க பார்த்த பொழுது அச்சிறுவன் ஏற்கனவே இறந்து விட்டான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால அந்த அம்மா அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாமே அழுதுகிட்டு மயங்கி நிலையில இருந்த அவனை மீட்டு உயிர் பிழைக்க வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இதற்கு காரணம் ஊராட்சி நிர்வாகத்தில் வெட்டப்பட்ட இந்த கழிவுநீர் குழிதான் சரியான முறையில பராமரிப்பு இந்த உயிரிழப்பு காரணம் அப்பகுதி மக்கள் அனைவருமே குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் சிறுவன் இறந்த சம்பவம் குறித்து வேறு எந்த விதமான பசுமாறு நடக்காமல் இருக்கிறதுக்காக உடையார்பாளையம் காவல் நிலையத்துல டிஎஸ்பி செந்தில்குமார், தாசில்தார் கலினூர் ரகுமான், பிடிஓ முத்துக்குமரன், பிளிச்சிக்குழி ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரேசன், சர்வேஸ்வரன் பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தருடன் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றன. இன்னும் பேச்சுவார்த்தை சரியான முறையில் இதுவரை முடிவுக்கு வரவில்லை. இருந்தாலும் இறந்த சிறுவனின் உடல் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளனர். இச்சிறுவன் கழிவுநீர் குழாயில் விழுந்து இறந்த சம்பவம் பிளிச்சிக்குழி கிராமத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இதுல உடையார்பாளையம் போலீசார் பிளிச்சிக்குழி கிராமத்தில் வேற எந்த விதமும் அசம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி கோவிந்தசாமி.